ஹலோ, எங்கடா இருக்க? சீக்கிரம் வான்னு சொன்னேன். உனக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? அப்படிலாம் இல்லக்கா, வெளியே இருந்தோம் நானும் ஆதியும். அங்க இருந்து இங்க வந்திருந்தா 1/2 மணி நேரம் தான் இருக்கும். நீ தானே அனிஷாவை கூட்டிட்டு வர சொன்ன. சரின்னு வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வர நேரம் ஆயிட்டு. இதோ வந்துட்டேன், வெளியே தான் இருக்கேன். 1 நிமிஷம் இதோ வந்துருவேன். சீக்கிரம் வா. எங்க போற நீ பேக் எடுத்துக்கிட்டு? கவலைப்படாத, எங்கேயும் ஓடிலாம் போகல, வேலைக்கு தான் போறேன். நில்லு ரேஸ்மா, வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க? நீ பாட்டு வேலைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா? உனக்காண்டி தானே பேச எல்லாரும் வந்திருக்காங்க. நீ பாட்டு வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க. என்ன எனக்காண்டி பேச யாராச்சும் நான் கூப்பிட்டேனா? எனக்காண்டி பேசுங்கன்னு உங்ககிட்ட யாராச்சும் நான் கேட்டேனா? எனக்காண்டின்னு சொல்லி நீங்க பண்ண வரைக்கும் போதும். செப்பா, ரொம்ப பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல எனக்காண்டி நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். எனக்காண்டி நானே பண்ணிக்கிறேன். இந்த ஆம்பளைங்களை நம்பி 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 ஒரு தடவை ஏமாந்த வரைக்கும் எல்லாம் போதும். இனிமே நம்பி ஏமாறுற மாதிரி எல்லாம் நான் இல்ல. இங்க பாருமா, தயவு செஞ்சு சொல்லிட்டேன், என்ன தடுக்காத. எனக்கு என்ன தேவையோ அத நானே பாத்துக்கிறேன். நீங்க என் விஷயத்துல முடிவே எடுக்காதீங்க. அதையும் மீறி முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி இறங்கி ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நீங்க பாக்குற கடைசி நாளா கூட இருக்கும். என்ன அக்கா, என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் கரெக்டா தான் பேசுறேன். நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா நிக்கிறதா இருந்தா நில்லு, இல்லன்னா உள்ள கிளம்பி போ. நான் உள்ள வெயிட் பண்றேன், வா. யாரோ மேல இருக்க கோபத்தை இப்ப எதுக்கு அவன் மேல காமிச்சுக்கிட்டு இருக்க நீ? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. அனிஷா கூட்டிட்டு வர சொன்னல, இங்க வெளியே இருக்கா. அனிஷா, உள்ள வா. அண்ணி, நீ எதுவும் பேச தேவையில்ல. இங்க 2 பேர் வந்திருக்கிறது எதுக்காண்டின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இங்க பாருங்க, உங்க பொண்ணு வாழ்க்கையும் உன் தங்கச்சி வாழ்க்கையும் எந்த விதத்திலயும் என்ன காரணம் காட்டி எங்க எதுவும் பிரச்சனை ஆகாது. நீங்க அத காரணம் காட்டி என்ன கூட்டிட்டு போகணும்னு வராதீங்க, சரிங்களா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா சிவலை கூட்டிக்கிட்டு போகாம நம்ம இங்க வச்சுக்கிட்டு இருந்துட்டோம்னா நாளைக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை எங்க சீரழிஞ்சிருமோன்னு நினைக்காதீங்க. என்ன, உங்க பொண்ணு வாழ்க்கை என்னால கெடாது. என் அம்மாவும் சரி, என் தம்பியும் சரி, என் வீட்டுல என்ன சம்பந்தப்பட்டவங்க யாரும் சரி, உங்க பொண்ண என்ன காரணம் காட்டி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. போதும்ல, விளக்கம் கொடுத்தாச்சுல, உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. நான் அதுக்காண்டி வரல, உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். சி, வாய முடி. எதுவுமே பேசாம அமைதியா இருக்கன்றதுக்காண்டி நீ பேசுறதெல்லாம் அப்படியே தலையாட்டிக்கிட்டு அமைதியா இருந்துருவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல, நீ பண்ணது எல்லாமே நியாயம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால அப்படியே உன் மனசு மாறிட்டா? சரி, ஓகே, வந்து பேசுனா அப்படியே கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க அம்மாவும் பையனும். உங்க வீட்டுக்கு மறுபடியும் வீட்டுல வந்து வேலைக்காரியா இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது. யாருக்கும் நான் வேலைக்காரி கிடையாது. ஏற்கனவே நம்பி நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். என் நம்பிக்கையை தான் அதை குழி தோண்டி மொத்தமா புதைச்சிட்டீங்களே, அதுக்கு மேல என்ன? இல்ல இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க. நீ என்ன பார்த்து கேக்குற கேள்வி எல்லாமே சரிதான், இல்லன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கேன், ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்ற நம்பிக்கையை நான் உனக்கு தரேன். இனிமே என் வாழ்க்கையில நீ மட்டும்தான் அப்படின்றத நான் எப்பவோ எடுத்த முடிவு ரேஷ்மா. இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவு இல்ல. ஒரு சில காரணத்தால அது சொல்ல பயமா இருந்துச்சு, அவ்வளவுதான். எங்க சொன்னா விட்டுட்டு போயிருவியோன்னு சொல்லி அதனாலதான் மறைச்சனே தவிர உன்னை ஏமாத்தணும்லாம் மறைக்கல ரேஷ்மா. சத்தியமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ரேஷ்மா. பிளீஸ் என் கூட வந்துடுறேன். வேலைக்காரியா இல்ல ரேஷ்மா, என் பொண்டாட்டியா கூட்டிட்டு போகிறேங்கிறேன். பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? பொண்டாட்டின்னு அர்த்தம் என்னன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? பொண்டாட்டின்னா ஒன்னல்ல பாதி. தான் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல மரியாதை எதிர்பார்க்கிறோமோ அதே அளவுக்கு சம மரியாதை அவளுக்கும் கிடைக்கணும். நம்ம ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அவளுக்கும் அதுல விருப்பம் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு கேட்கணும். இது எதையுமே செய்ய மாட்டேன், இதுல எதிலையுமே என்ன எழுத்து என்ன ஏதுன்னு பங்கு கேட்க மாட்டேன். ஆனா நான் உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும், அப்படிதானே? எதுக்கு? பிள்ளை பெத்து கொடுக்கவா? பிள்ளை பெத்து கொடுக்கவா? என்ன ரேஷ்மா இப்பெல்லாம் பேசுற? சரி, நான் பேசுறது தப்பாவே இருந்துட்டு போட்டுமே. எனக்கு இத்தனை நாள் கல்யாண வாழ்க்கையில ஒரு நாள் ஏதாச்சும் ஆசையா ஒரு பொட்டு பாக்கெட் வாங்கி கொடுத்துருப்பியா? மாசம் 50,000 சம்பாதிக்கிற உன் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணும்போது என்ன பெருமையா பேத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது என்ன இருக்கு உங்ககிட்ட. சில உங்ககிட்ட என்ன இருக்கு? 50,000 சம்பாதிக்கிற, அதுக்கு வீட்டுக்கு லோனு 25,000 போயிருது. உன் தங்கச்சிங்களுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வெளியே 15 லட்சம் கடன் வாங்கியிருக்க. நகை மட்டும் என்ன சும்மாவா வந்துச்சு? அதுக்கு தனியா கடன். இவ்ளோ கடன் இருக்கு உன் மேல.
இதை எல்லாத்தையும் விட ஏன் அப்பா உங்களை விட குறைஞ்சவரு அப்படிதானே? உன் அம்மா என்ன பேச்சு பேசுனாங்க? மறுபடியும் வந்து அந்த பேச்செல்லாம் நான் காதுல வாங்கணும். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லும் போது அத பத்தி எதையுமே கேட்க மாட்டேன். அதையும் மீறி நான் சொன்னாலும் ஏன் வாய மூடுறதுக்கு என்ன வழியோ அதை பாப்ப நீ. சிந்த லட்சணத்துல நான் உன் பொண்டாட்டி போல. எந்த விதத்துல நீ என்ன பொண்டாட்டியா நடத்திருக்க? ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கி கொடுத்துருப்பிய எனக்கு. வந்துட்டான். யாராகு உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. உன் பொண்டாட்டி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல சண்டை நடந்துச்சு. இது முன்னாடியே அவளுக்கு தெரியும். உனக்கு அது தெரியுமா? சொன்னா இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சனை ஆகும்போது கேட்கும் போது சொன்னா. உடனே நீ உன் பொண்டாட்டி அடிச்சு அவ அம்மா வீட்டுக்கு விரட்டிட்டியோ? என்னக்கா என்னக்காச்சு? இல்லடா கேக்குறேன், அடிச்சு விரட்டிட்டியோன்னு கேக்குறேன். அது எப்படிக்கா முடியும்? அவ என்ன நம்பி வந்திருக்கால. 1000 இருந்தாலும் நான் தானே அவளை பாத்துக்கணும். கரெக்ட் ரகு, கரெக்டா தான் பேசுற. என் அம்மா உன்னை நல்லாதான் வளர்த்துருக்காங்க. நம்பி வந்தவள எந்த காரணத்தை கொண்டும் யார் முன்னாடி விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிற பாரு. கரெக்ட், சூப்பர் ரகு, கரெக்டா தான் பேசுற, தப்பெல்லாம் எதுவுமே இல்ல. இதுல ஏன் தயங்குற? கரெக்டா தான் பேசுற. ஏன் ராம்குமார், இதே கேள்விய திருப்பி உங்களை கேட்டா உங்களால இதே பதில உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உங்களால இந்த பதில சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு முதல்ல உங்க அம்மா, 2வது உங்க 2 தங்கச்சிங்களும், 3வதா வேணும்னா யாருமே இல்லைன்னா ஒரு ஆப்ஷனா வேணா என்ன வச்சுப்பீங்களே தவிர மத்தபடி உங்க வாழ்க்கையில நான் ஒரு சின்ன ஒரு டாட்டா மட்டும் தானே இருக்கேன். இப்போ வந்து பொண்டாட்டி அப்படி இப்படின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், சித்தோட இந்த பேச்சை விட்டுருங்க. எனக்கு நீங்க வேண்டாம். என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன். எனக்கு யாருமே வேண்டாம். ரேஷ்மா, நான் பண்ணது தப்புதான். என் தப்ப நியாயப்படுத்தணும்னு சொல்லல, இப்ப சொல்றேன். இந்த நிமிஷம் என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாருமே முக்கியம் இல்ல. எப்படி கடைசியா உங்க விட்டு கோச்சிக்கிட்டு வந்தனே அன்னைக்கு இதே இலக்கதான் பெட்ரூம்ல என்கிட்ட சொன்னீங்க. பெட்ரூம்ல இருந்து கீழே போக 5 செகண்டுக்குள்ள என்கிட்ட சண்டைக்கு வரீங்க, வாய மூடுன்னு சொல்லு. என் அம்மா சொன்னதுதான் சரின்னு சொல்லி. அந்த மாதிரியா? ஏப்பா சாமி, உன்னை நம்பின வரைக்கும் போதும். என் நம்பிக்கைய மொத்தமா கெடுத்துட்ட. சே, நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை. உன் மனசை தொட்டு சொல்லு, நான் உன் மனசுல இல்லன்னு சொல்லு. எனக்கு தெரியும் ரேஷ்மா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி. ஆமா பிடிக்கும், இல்லன்னு சொல்லல. அந்த பிடிக்கும்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 1000 விஷயம் இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ எனக்காண்டி பண்ணிருக்கியா? நான் மட்டும் ஏன் இப்படி தினம் தினம் உனக்காண்டின்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்கணும்? நான் அந்த அளவுக்கு தியாகியெல்லாம் இருக்க விரும்பல. போதும், இதுக்கு மேல உன் கூட வாழ்க்கைய என்னால ஏத்துக்க முடியாது. என்னால உன் கூட ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க முடியல. உனக்கு 1000 பேர் இருக்காங்க, போயிட்டு அந்த 1000 பேரை பாரு. என்ன விட்டு அப்படியெல்லாம் ஈஸியா விட முடியாது ரேஷ்மா. என்னால உன் கூட வர முடியாது. நியாயப்படி பார்த்தா உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏதோ பாவம் போனா போதுன்னு சொல்லி விட்டுட்டு அமைதியா இருக்கேன். அதுக்காண்டி நீ என்ன பேசினாலும் அமைதியா இருப்பேன்லாம் இல்ல. இன்னொரு வாட்டி என் கண் முன்னாடி வந்தனா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருவேன். யோசிக்கலாம் மாட்டேன். நீ பண்ணதுக்கெல்லாம் உன்னை அமைதியா மன்னிச்சு விடுறதே பெரிய விஷயம். தயவு செஞ்சு வெளியே போயிரு. அப்படி என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு கோபம் என் மேல? மனுஷது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்குதான் மன்னிப்பு கேக்குறனே. மன்னிப்பு கேட்டா போதுமா? என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு மன்னிச்சிருன்ற ஒரே வார்த்தையினால மொத்தமே சரியாயிரும். அப்படித்தானே? சொல்லு, உன்கிட்டதான் கேக்குற. மன்னிச்சிருன்னா ஒரே வார்த்தையில எல்லாமே சரியாயிரும். அது எப்படி? உன் அம்மாக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம், உனக்கும் உன் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம். அங்க அப்ப நான் யாரு? கடைசியா என்ன ரூம்குள்ள அரைச்சு வச்சுட்டு போனியே, அதுக்கு காரணம் என்ன? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணமா? இல்லையே, அது மட்டும் இல்லையே. உன் தங்கச்சி வாழ்க்கை எங்க நான் போயிட்டு என் வீட்டுல எல்லா உண்மையும் நடந்ததெல்லாம் சொன்னா பறி போயிடுமோன்னு சொல்லி எனக்கு மொத்த உண்மையும் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி நீ பண்ண டிராமா நாடகம். இதுல நான் ஒரு ஏமாளியா அந்த இடத்துல நின்னு இருக்கேன். நான் தான் அங்க காயப்பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் விட முடியாதுங்கிற. உன் தங்கச்சிக்காண்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு
எனக்கு எனக்கு பண்ண நான் விட்டுட்டு போயிருவேன்னு பண்ணேன்னு சொல்லிட்டு சும்மா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீ எனக்கு தேவையில்லை. வீட்டை விட்டு வெளியே போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. அம்மா நான் கிளம்புறேன். ரேஸ்மா கொஞ்ச நாள் கழிச்சு போலாம் ரேஸ்மா, இப்பவுமே போனோம் என்ன இருக்கு? என் தேவையை நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எங்க போற? எங்கேயோ போறேன், உனக்கு என்ன? எனக்கு என்னவா? நல்லா கேக்குறியே எனக்கு என்னன்னு சொல்லி. அது எப்படி எனக்கு என்னன்னு இருக்க முடியும்? எங்க போறேன்னு கேட்டேன். நான் ஏன் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லி இப்ப என்ன மாறப்போகுது? சொன்னா மட்டும் இந்த வீட்டுல எனக்காண்டி பேச யாரு இருக்கா? சொல்லி யாரு இருக்கான்னு கேக்குறேன். பெத்தவரு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கட்டினவரு அதுக்கு மேல ஏமாத்துக்காரரா இருக்காரு. கூட பிறந்தவன் வந்து என்னன்னு கூட எட்டி பார்க்கல இன்ன வரைக்கும். நீ கூட வளர்ந்தவன், நீயாச்சும் கூட நிக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் சந்தோஷம்தான், இல்லன்னு சொல்லல. கூட பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு 300 வாட்டி சொல்றிய ரகு. ஒரே ஒரு வாட்டி உன் பொண்டாட்டிய எனக்காண்டி திருப்பி கேள்வி கேட்டியா? சொல்லு ரகு. இல்லல்ல, இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதி தான். நான் என்ன பாத்துக்கிறேன், யாரும் என்ன பாத்துக்க தேவையில்லை. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போதும். உங்களை நம்பி ஏமாற நான் தயாரா இல்ல. அக்கா ரகு, உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம்தான், எனக்கு புரியுது, இல்லன்னு சொல்லல. உன் பொண்டாட்டிய கேட்கல அப்படின்னா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல, தடுக்கல. ஆனா எனக்காண்டி இந்த வீட்டுல பேச யாருமே இல்ல, அதுதான் உண்மை. எனக்காண்டி யாரும் பேசவும் தேவையில்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்தது வரைக்கும் போதும். போயிட்டு வரமா. இதுக்கு மேல ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? அதான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாலே, தயவு செஞ்சு கிளம்புங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு தலை குனிஞ்சு நின்னா எல்லாம் சரியா போயிரும் போல. தயவு செஞ்சு வெளியே போங்க 2 பேரும். ஐயா போனவா? நல்லவன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு மொத்த வாழ்க்கையை முடிச்சு விட்டுட்டல. என் பிள்ளை வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டல. சின்ன என் பிள்ளை வாழ்க்கையை ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்குள்ள மொத்தமா முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு உன் தங்கச்சிக்காரி வந்து மொத்தத்தையும் அழுத்தி எடுத்துட்டு போனா. இன்னைக்கு நீ பாத்து வச்சிருந்தியே, அவன் வந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். என் பிள்ளைதான் இன்னைக்கு நடுரோட்ல நின்ன மாதிரி நிக்குது. வார்த்தைக்கு 300 வாட்டி சொல்லுவியே, எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கு, எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கு, என் பிள்ளை மட்டும் நல்லா இல்லன்னு ஒரே ஒப்பாரி வைக்காதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த மாதிரி தானே இருக்கு. நான் வார்த்தைக்கு 300 வாட்டி சொன்னாலும் அதுதானே உண்மையா இருந்திருக்கு. இன்னைக்கு என் பிள்ளை மட்டும் தான் தனியா பணமர மாதிரி நின்னுகிட்டு இருக்கு ஒத்தையில. எல்லாரும் ஜோடி ஜோடியா தான் நின்னுகிட்டு இருக்கீங்க. இப்ப யார குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்கா? மாமா நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்க மருமகளை குத்தி காட்டி பேசல, என் வேதனை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி விடு, கவலைப்படாத. இல்ல வாழ்க்கை நல்லபடியா அமையும். எங்க நல்லபடியா அமைய? நீ அவன் தேவையில்லைன்னு சொல்லிட்டுல போறா. அவகிட்ட பேச முடியாது. நானும் நல்லவன் நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். பிள்ளைய நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். தெரியல, பிள்ளை வாழ்க்கைய நானே அழிச்சிட்டேன். அவ்வளவுதான் சொல்லணும்னு தோணுது. என்னத்த சொல்ல? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கு மாமா. இல்ல, அவர் கேட்டாருன்னு தான் சொன்னேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. அது அது வந்து அவர் தானே உங்க அப்பா, அதான். வாய மூடிக்கிட்டு அமைதியா என்ன சொன்னாலும் ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்கான். சிவன் என்ன பண்ணாலும் அமைதியா இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காத என்ன? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். நல்லா இருக்காது சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் மறுபடியும் ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும், பாத்துக்கோ. பிடிக்கலன்னு சொல்லிட்டா வந்துடணும். அதை விட்டுட்டு நல்லா இருக்கேன் நாத்தடிச்சுக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன மாமான்னு மூடிடுமா? ஐயா ரகு, இங்க பாரு, இந்த உரிமை கொண்டாடுற வேலைலாம் இங்க வேண்டாம் சொல்லிட்டேன். நல்லா இருக்காது. இன்னொரு வாட்டி என் பேரை சொல்லி கூப்பிட்டேன்னு வச்சுக்கிய மரியாதை கேட்டுரும். வேண்டாம், அமைதியா பேரு சொல்லிட்டேன். சும்மா ரகு ரகுன்னுக்கிட்டு உனக்கா எனக்கு தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் உன்னை தேடி வரேன், நான் எந்த விஷயத்துக்காச்சும். நீ எதுக்கு என்ன தேடி வந்துகிட்டு இருக்க? உனக்கும் எனக்கு வந்து எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி தானே போய்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன விஷயத்துக்கு என்ன இழுத்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்துலயும்? வாங்கி கட்டிக்காத என்கிட்ட தேவையில்லாம பேசி. இருந்தாலும் வயசுக்காச்சும் மரியாதை கொடுக்கணும்ல. மரியாதைய பத்தி நீ பேசுற பாரு, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரியா? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு பொம்பளை செருப்பு ஓங்கிக்கிட்டு பண்ணியே, அது நீ கொடுத்த மரியாதை செம்மையா இருந்துச்சே. அந்த அளவுக்கு எல்லாம் போலியே நானே.
உங்ககிட்டதான் கேக்குறேன். இந்த ஆள் பண்ணதுக்கு நான் இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறதே பெரிய விஷயம். எதையாச்சும் தூக்கி அடிக்காம நின்னுகிட்டு இருக்கனே, அதை விட்டுட்டு என்கிட்ட எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்காது, சரியா? அமைதியா இருக்கேன் அப்படின்னா அதோட அமைதியா இருக்கணும். இந்த உரிமை கொண்டாடுற வேலை எல்லாம் வேண்டாம். நான் பகையா இருக்கேன் அப்படின்ற போது நீ என்னத்துக்கு போயிட்டு அந்த ஆளுகிட்ட உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க நான் கேக்குறேன். உன்னால சும்மா இருக்க முடியாதோ? ஏதாச்சும் கேட்டா மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிருது. என் மேல இருக்க கோவத்தை என் மேல காட்டுங்க, அதை விட்டுட்டு அவர் மேல காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அக்கா சொல்லிட்டு போனதுனால உங்களுக்கு கோவம் வந்துட்டு அதானே பழசெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் பண்ணது தப்புதான், சில்லன்னு சொல்லல, அதுக்காண்டி அதையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இப்ப என்ன எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கதானே செய்யறேன். உங்க வீட்டுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். பண்ற தப்பெல்லாம் பண்ணுவீங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிப்புன்ற ஒரே ஒரு வார்த்தையினால எல்லாம் சரியா போயிரும் போல, அப்படிதானே? உங்களுக்கு என்ன செலக்டிவ் அம்னிஷாவா? உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் இழிச்சு இழிச்சு பேசுறீங்க, தேவையில்லைன்னா மட்டும் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. சில நான் கேட்க உங்களுக்கு என்ன செலக்டிவ் அம்னிஷாவான்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும்ல நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நல்லா பேசுறீங்க ஒரு சில நேரத்துல, ஒரு சில நேரத்துல சைக்கோ மாதிரி நடந்துக்கிறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல ரகு, பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறீங்க ஒரு சில வார்த்தை. ஷேது, நான் பைத்தியம்ல. கட்டிக்கிட்டு வந்தவ சரி ஒரு சில தப்பு பண்றாளே, நம்ம அதை கேட்டு அவளை காயப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் ஈனு இழிச்சுக்கிட்டு சரி விடு அப்படின்னு போறேன் பத்தியா? அப்ப நான் உனக்கு பைத்தியக்காரன், சைக்கோ, மெண்டல் எல்லா மாதிரியும் தான் தெரிவேன். சும்மா சாமி, இன்னைக்குதான் புரிஞ்சிச்சு நீ என்ன எந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி. நான் கூட உன்னை அப்பாவி பாவம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு இவ்ளோ பேச தெரியும்? நல்லா பேசுறடி. அது எப்படி? என் அக்கா சொல்லி கொடுத்து நான் உன்னை பேசிக்கிட்டு இருக்கேன் போல. அக்கா சொல்லி கொடுத்து நான் பேச ஆரம்பிச்சேன்னா இன்னும் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. கேட்டா தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி வேண்டாம், நம்மள நம்பி வந்துட்டாலே அக்கா வாழ்க்கை பிரச்சனை, அத காரணம் காட்டி இவ்வளவு ஏதாச்சும் கேள்வி கேட்டா நம்மளை விட சீப்பானவன் வேற யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி நானும் பரவாயில்ல போனா போதுன்னு விட்டா நீ என்னையே கேள்வி கேக்குற, அப்படிதானே? சும்மா பட்டம் கொடுத்த பாரு புருஷனுக்கு, பைத்தியக்கார பட்டம். பெரிய ஆளுதான் நீ. அப்படி சொல்லல, நீங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. எப்படி இல்ல எப்படின்னு கேக்குற? தப்பா புரிஞ்சுக்கிறதுனா இல்ல எப்படி வேற எப்படி? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே செலக்டிவ் அம்னிஷாவா அப்படின்னு சொல்லிட்டு. செலக்டிவ் அம்னிஷாலாம் இல்ல, நான் ஒன்னும் பைத்தியக்காரனும் இல்ல மறதிக்காரனும் இல்ல. நீ பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கதான் செய்யுது, அதையும் மீறி உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறேன் அப்படின்னா அது என்னோட பெருந்தன்மை. என்னை என் அம்மா வளர்த்திருக்க விதம், உங்க வீட்டுல உங்களை வளர்த்திருக்காங்களே ஒன்னு ஒரு ஒரு ரகம். ஒருத்தன் என்னன்னா கட்டின பொண்டாட்டியே ஏமாத்திக்கிட்டு சுத்துறான், ஒருத்தி என்னன்னா காதலிச்சுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுத்துறா, சின்னொருத்தி என்னன்னா கட்டினவன பைத்தியக்காரன்னு சொல்லிக்கிட்டு சுத்துறா. ஒன்னொன்னுத்தையும் ஒரு ஒரு ரகத்துல வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. உன் அம்மாவை சொல்லணும். என் அம்மாவை பத்தி பேசாதீங்க ரகு, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எது தேவையில்லாத விஷயம்? பண்ணதெல்லாம் சொல்லி காட்டினா தேவையில்லாத விஷயம் போல. உங்களுக்கு நாங்க எப்படிதான் இருக்கணும்? இல்ல கேக்குற அனிஷா 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 அனிஷான்னு உன் பின்னாடியே நாயை பிடிச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கணும் போல, நாய்க்குட்டி மாதிரி உன் காலியே சுத்திக்கிட்டு இருந்தா நல்லவன், ஏதாச்சும் கேள்வி கேட்டா கெட்டவன், அப்படித்தானே? நீ எனக்கு சொல்லி தராத யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. முதல்ல நீ கத்துக்கோ, அதுக்கப்புறம் பேசு. என்ன வந்துட்டான் இப்ப எனக்காண்டி நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உனக்காண்டி சண்டை போட்டோன்னு சொன்னமா? நீ ஏன் பைத்தியக்காரன் மாதிரி எதையாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு சுத்தாத. விடுங்க மாமா, அவர் அப்படிதான் தேவைப்படும் போது கொஞ்சுவாரு, தேவையில்லைன்னா அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரு. இது எனக்கு பழகிடுச்சு. எப்படி இப்படி பேச முடியுது உன்னால? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. எத்தனை இடத்துல உனக்காண்டி பேசியிருக்கேன், ஒரே செகண்ட்ல என்ன இந்த அளவுக்கு கேவலமா என்னோட கேரக்டரே இப்படி பேசுற நீ? தேவைப்படும் போது வருவான், தேவையில்லைன்னா தூக்கி போட்டு மிதிப்பானே. என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இவ்ளோ கேவலமாவா? எனக்கு புரியல. நீ என்ன என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிடணும், நீ பண்றத எல்லாத்தையும் சரின்னு சொல்லி உன் கூடயே நிக்கணும். அப்படி நின்னா நான் நல்லவன், அப்படித்தானே? சொல்ல, அப்படி நின்னா நான் நல்லவன். நீங்களே யோசிச்சு பாருங்க, நேத்து வரைக்கும் நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இங்க வர வரைக்கும் நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு செகண்ட் உங்க அக்கா சொல்லிட்டு போன உடனே உங்களுக்கு சொல்லுன்னு கோவம் வந்துட்டு அந்த கோவத்தெல்லாம் ஏன் மேல காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
இதுக்கு பேர் என்ன? தேவைப்படும் போது இழிப்பீங்க, தேவையில்லைன்னா தூக்கி மிதிப்பீங்க. இது பேர் இதுதான். சீ, வாய முடி. நீ ஏமா எனக்காண்டி அவங்கிட்ட சண்டைக்கு நிக்கிறா? இல்ல மாமா, சண்டைலாம் போடல. அது அது சரியாயிரும், நீங்க கவலைப்படாதீங்க. ஆம், அப்புறம் நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறோம். போயிட்டு வரோம் மாமா. நேர்ல வந்து பார்த்து எப்படியாச்சும் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆ, நேர்ல வந்து இதுக்கு மேலாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. பாட்டிக்கிட்ட சொல்லிருங்க. அதுக்கப்புறம் கீதாமா கிட்டே சொல்லிருங்க மாமா. போயிட்டு வரேன். கீதா கிட்டியா? கீதாவை பத்தி தெரியும் மாமா, பாட்டி சொன்னாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஷாகு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி உங்க பையனை உங்க கூட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியும் மாமா, பாட்டி நடந்ததெல்லாம் சொன்னாங்க. இப்ப வரியா இல்ல நீ அந்த ஆள் கூடயே அப்படியே போறியா? போயிட்டு வரேன் மாமா. பத்திரமா இருங்க, உடம்ப பாத்துக்கோங்க.